இந்த தேவ பிள்ளைகளே எல்லோரும் சந்தோஷமா இருக்கீங்களா? மீண்டும் ஒரு விசை கூட இந்த காலைக்கு இது நிகழ்ச்சி வழியாக உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள்ல நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொல்லுகிற வாக்குத்தத்தம் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் என்ன 10வது வசனம் சொன்னா, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்துகிறார். எதை வெளிப்படுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவர் தேவன் தமிழ் அன்புக்குறவர்களுக்கு ஆய்ந்த பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவருடைய மனுஷனுடைய இருதயத்திலும் தோன்றதில்லை. ஏன்னு சொன்னா ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு என்ன செஞ்சிருக்க, அவருடைய வார்த்தையின் மூலமாக வெளிப்படுத்திருக்கிறார். அது நம்முடைய அறிவுக்கு எட்டாதது. ஏன்னு சொன்னா வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினால ஏவப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க வேதாமத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா அநேக எச்சரிப்புகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னு சொன்னா இந்த உலகத்துல சாத்தான் அதிபதி என்ன செய்யறான், அநேக பிரச்சனைகளை தந்து நம்ம என்ன செய்யறோம், ஆண்டோடைய அன்பை விட்டு பிரிந்து போகும்படியான நிறைய காரியங்களை அவன் செய்து வருகிறான். அதனாலதான் ஆண்டவர் என்ன செஞ்சார், தன் தீர்க்கதரிசிகளை கொண்டு அவருடைய வார்த்தைகளை என்ன செய்யறாரு, வசனங்களை நமக்கு ரொம்ப தெளிவா என்ன செஞ்சிருக்கிறார், சில எச்சரிப்பையும் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஆனா அந்த எச்சரிப்பெல்லாம் நம்ம என்ன செய்யறதில்ல, நிறைய நேரம் யோசித்து அதை பத்தி நம்ம கவனம் செலுத்துறது இல்லை. இப்படி கவனம் செலுத்தாம போனா என்ன ஆயிடும்னு சொன்னா, ஆண்டவர் நமக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தை நாம அடையாம போயிடுவோம். அது என்ன இருந்துச்சுன்னா, ஒரு நாள் எல்லாருக்கும் தெரியும் எல்லோ ஸ்டோன் நேஷனல் பார்க். அதுல என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் அதை சுற்றி பார்க்கறப்ப அந்த கைடு என்ன செய்யறாருன்னா, எல்லாத்துக்கும் அப்படியே சுத்தி காட்டிட்டு வர்றாரு. அந்த ஜனங்கள் போகும்போது ஒரு மரத்தை பத்தி அல்லது அங்க இருக்கிற பூக்கள் எல்லாவற்றையும் அவர் ரொம்ப விளக்கமா சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா அவர் கையில இருந்த ஒரு ரேடியோ என்ன செய்யணும்னா, அப்போது நிகழ்ச்சி அவங்க அங்க சுற்றி வரும்போது ஏதாவது ஆபத்து இருக்கும் அப்படின்னு சொன்னா அங்க இருந்து அவங்களுக்கு செய்திகள் அனுப்பப்படும். அப்ப அந்த செய்திகள் கேட்டுக்கொண்டே இருக்குது ஒரு பக்கத்துல. இப்ப ஜனங்கிட்ட இவர் சொல்றது என்ன செய்யல, அவங்களுக்கும் சரியா கேட்கல. இவரும் என்ன செய்யுது, கொஞ்சம் சத்தமா பேசுறதுக்கு. அப்ப அவர் யோசித்தாரு, இந்த ரேடியோ நமக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு, அதை நம்ம செஞ்சிருவோம், அதை நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டு அவரு போயிட்டு இருக்காரு. ஆனா அந்த ரேடியோல தான் அவங்களுக்கு ஆபத்து வந்தாலும் சொல்லுவாங்க, அல்லது ஒரு இடத்துக்கு நீங்க இவ்வளவு தூரம் போகலாம், அதுக்கு மீறி போக வேண்டாம், அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் ஒன்னொன்னா அதுல இருந்து வந்துட்டு இருக்கும் அவங்களுக்கு. ஆனா இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, இந்த சத்தத்தை கேட்கறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்காதனால என்ன செஞ்சாங்க, ஆஃப் பண்ணி போட்டுருவாங்க. அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த செய்தி ஒண்ணு வந்திருக்குது. அது என்ன செய்தி அப்படின்னு சொன்னா, அங்க ஒரு கரடி இருக்குது, அந்த பக்கம் போகாதீங்க, அது ரொம்ப என்ன இருக்குது, கோபமா இருக்குது, யார் வேணாலும் அது என்ன செய்யும், பீறி போடும் அப்படின்னு சொல்லி அந்த செய்தி ஆல்ரெடி அவங்க கொடுத்துட்டாங்க. ஆனா அந்த செய்தி கொடுத்தவங்களுக்கு தெரியாது இங்க ரேடியோ ஆஃப் ஆனது. ஆனா இந்த ரேடியோ வச்சிருந்தவங்க கிட்ட என்ன இருக்கு, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால செஞ்சாங்க, அவங்க அதை ஆஃப் பண்ணி போட்டாங்க. ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க, போய் மாட்டிக்கிட்டாங்க. பெரிய விபரீதம் அங்க நடந்ததாக கதை வாசித்தேன். ஏன் இதை சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இதே மாதிரிதான் ஆண்டவர் நமக்கு ஒரு எச்சரிப்பு வேதாந்தத்துல கொடுத்துருக்காங்க. எல்லா காலத்திலும் எல்லாருக்கும், எந்த வயதினரானாலும், சிறு பிள்ளைகளுக்காகவும் இருக்கிறது, வயதுகளுக்காகவும் இருக்குது, வாலிப பிள்ளைகளுக்கு இருக்குது, படிச்சவங்க இருக்கு, படிக்காதவங்களும் படிக்கிறதுக்கான காரியங்கள் இருக்கு, அறிஞர்கள் இதை படிக்கிறாங்க. எல்லா வகையான எல்லாருக்காகவும் இதுல என்ன இருக்கு, எச்சரிப்பும் இருக்கு. இதுல எச்சரிப்பும் இருக்கு. நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கான எல்லா தத்துவங்களும் இதுல அடங்கி இருக்கிறது. ஆனா எல்லாம் நம்ம கையில இருக்கு. ஆனா நமக்கு என்ன இல்லை, அதை எப்பவுமே வச்சுக்கணும்னு ஆசை. என்ன செய்யணும், சில நேரம் அது நமக்கு இடையூறா, நம்முடைய காரியங்களுக்கு இடையூறா இருக்கும்போது அது என்ன செய்யணும், நம்ம மூடி வச்சிடறோம். அதனாலதான் ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பா இதை கொடுக்கணும். அந்த எச்சரிப்பை மீறி நம்ம போனோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், அது நம்மை பாவத்துக்குள்ள வழி விலகி செல்லும். பாவத்துக்குள்ள என்ன செஞ்சிடும், நம்மை அமிழ்த்து போட்டுரும். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் இங்க கொரிந்தியர்ல பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, என்ன செய்யலாது, ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ணியதை என்ன செய்யலையா, நம்ம கண்ணு கண்டதில்லை, நம்முடைய காதில் கேட்டதில்லை, நம்ம இருதயத்துக்குள்ள அதை விளங்கிக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு பிரம்மாண்டமான காரியத்தை நமக்காக அவர் ஆயத்தம் பண்ணியிருக்கு. என்னது, ரட்சிப்பை கொடுத்துருக்காங்க, பரலோகத்துல நம்மளுக்காக வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்றாங்க. இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் போய் அடையணும்னா சில எச்சரிப்பின் தூதுகள் உள்ள இருக்கு வேதாமத்தை. அதை நம்ம என்ன செய்யணும், ரொம்ப நிதானத்தோட வாசிக்கணும். ஏன்னு சொன்னா சும்மா ஏனோ தானோ எழுதின புத்தகம் இல்லை, இது தேவ ஆவியினாலே கொடுக்கப்பட்ட புத்தகம். அதான் 2 சொல்லல, தேவ ஆவியினாலே ஏவப்பட்டு எழுதப்பட்டது. இது என்னது, எல்லாத்துக்கெல்லாம் சீர்திருத்தத்துக்கு, அப்புறம் நம்மளை திருத்தி கொள்வதற்கு, எல்லாத்துக்கும் இந்த காரியங்கள், இந்த வசனம், இந்த வேதாமத்தில் உள்ள வசனங்கள் நமக்கு பிரயோஜனமுள்ளதா இருக்குது. அதனால நம்ம இந்த எச்சரிப்பை கேட்டு நம்ம என்ன செய்யணுமா, ஒவ்வொரு நாளும் நம்ம
இதை வாசித்து இதன்படி நம்மை மாற்றிக்கொள்ள நம்ம என்ன செய்யணும், பிரயாசம் பண்ணணும். அப்படி நம்ம செய்வோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் நமக்கு ஆவியானவரை கொண்டு பலப்படுத்தி நமக்கு என்ன செய்வாரு, கிருபை தந்து அவருடைய ராஜ்யம் வரும்பொழுது நம்மளையும் என்ன செய்வாரு, அவரோடு கூட சேர்த்து கொள்வார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அப்பேற்பட்ட அன்பான தேவன் நமக்கு கொடுத்த இந்த எச்சரிக்கின்றது தீர்க்கதரிசிகளை கொண்டு அந்த காலத்துல ஆதியாகமத்திலிருந்து நீங்க வாசிக்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொருவரை ஏற்படுத்தி ஒவ்வொருவரையும் என்ன செய்யாது, மக்கள் யாரும் கெட்டு போயிடக்கூடாது, ஒவ்வொரு மக்களும் திருந்தணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காலகட்டத்துல அவர் முடிந்த எல்லா காரியங்களையும் செய்வார். இந்த காலகட்டத்துல உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் என்ன செஞ்ச வேதாகமத்தை கையில ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு கையிலயும் அந்த வேதாகம் இருக்குது. ஆனா அதை நம்ம பயன்படுத்துறதா இல்ல பயன்படுத்தாம போறது, அந்த எச்சரிக்கையின் தூதை நம்ம நிதானித்து வாசிக்கிறது எல்லாம் யார் கையில இருக்கு, நம்ம கையில இருக்கு. இப்ப இந்த வேதத்தை மறக்காதபடிக்கு நம்ம என்ன செய்யணும், தொடர்ந்து வாசிப்போம். அதில் உள்ள எச்சரிப்பை புரிந்து கொண்டு, ஒருவேளை புரியல அப்படின்னு சொன்னா நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களுக்கு புரியதற்கான ஞானத்தை தருவாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் பரமபிதா அவர் தான், சரிங்களா? அவர் உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறார். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று அறிவீர்களே. ஆண்டவரை குறித்து நமக்கு சாட்சி கொடுக்கிறதும் அதுதான். அந்த தேவனத்தை நாம் என்ன செய்வோம், காட்சிக்கொள்வோம், ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து எங்களை வழிநடத்தி எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து வருகிற பரலோக தந்தையே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய சன்னிதானத்தை நோக்கி அப்பா பிதாவே என்று அழைக்கும்படியான பெரிய ஸ்லாகியத்தை எங்களுக்கு தந்தீங்க சாமி. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபை பெரியது, உடைய இரக்கம் பெரியது, உடைய தயவு பெரியது சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த அதிகாலை வெளியிலே எங்களை தட்டி எழுப்பி எங்களுக்கு புதிய ஜீவனை தந்து புதிய ஆசீர்வாதம் புதிய கிருபையினாலும் எங்களை முடிசூட்டி இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உண்ண உணவு உடுக்க உடை குறையில்லாமல் கொடுத்து எங்களை பாதுகாத்து வரு. அதுக்காக நன்றி செலுத்த. புயல் காரணத்தினால் ஆண்டவரே அநேக குடும்பங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க சாமி. வியாபாரம் செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய வியாபாரங்கள் அநேக தோல்விகளா இருக்கிறது கர்த்தாவே, நீர் அவர்களோடு கூட இருந்து அவருடைய வியாபாரங்களை ஆசீர்வதிங்க. அவருடைய வியாபார ஸ்தலங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துங்க சாமி. பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அவர்கள் அதற்காக எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளிலும் அவர் பிள்ளைகளோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டுமா கெஞ்சி கொண்டாடுங்க சாமி. ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கட்டளையிடுங்க. கல்லூரியில படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். செமஸ்டர் தேர்வுகளிலே பிள்ளைகள் நல்ல முறையில் தேர்வுகள் எழுத நீங்க கிருபை செய்யுங்க. அரையாண்டு தேர்வு எழுதுகிற பிள்ளைகளும் நல்ல முறையில் எழுதி ஆண்டவரே தங்களை பப்ளிக் எக்ஸாமுக்கு ஆயத்தப்படுத்துகிற பிள்ளைகள் ஆண்டவரே தங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு பரலோக ஞானத்தினால் நிரப்புங்க சுவாமி. சாலமனுக்கு ஞானிக்கு கொடுத்தது போல எல்லாத்தையும் பகுத்தறிந்து காரியங்களை செய்ய அந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தை கிருபியாய் தந்தரல் விடுமாய் கெஞ்சி மண்டாடுகிறோம் சுவாமி. இந்த வேளையில கூட விசேஷமாக வயதானவர்களுக்காக ஜெபிக்கிறோம். குளிர் நாட்களிலும் மழை காலங்களிலும் ஆண்டவரே அவளை நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் கெஞ்சி மண்டாடுகிறோம் சாமி. அந்த பிள்ளைகள் வயதான காலத்திலே தனிமையா இருக்கிறோம் அல்லது சோர்ந்து போய் விடாதபடிக்கு உற்சாகத்தின் ஆவி எப்பொழுதும் அவளோடு கூட இருக்க நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டே. அந்த வயதானவர்கள் சபைகளுக்கும் குடும்பங்களுக்கும் கீடங்களாக இருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்கள் சொல்கிற காரியங்கள் ஆண்டவரே எல்லோருக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். நீங்கள் உதவி செய்தல் நம்ம கெஞ்சுகிறோம். அவர்களையோட பிள்ளைகளோட பேர பிள்ளைகள் எல்லாரையும் நீங்க ஆசீர்வதித்து வழிநடத்துங்க சுவாமி. உடைய ஊழியத்தை சுமந்து செல்லுகிற ஊழியக்காரர்களுக்காகவும் போதர்களுக்காகவும் விசுவாசிகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. காலம் கடைசி நாட்களிலே உடைய சத்தியத்தை ஆண்டவரை கேட்பதற்கு பிள்ளையுடைய மனதுகளை திறந்தரல வேண்டுமாய் கெஞ்சி மாண்டாடுகிறோம் சுவாமி. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே உடைய ராஜ்யம் அதி சீக்கிரமா இருக்க போகிறது. அங்கே நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்கள் வியாதிகள் கொடிய வியாதிகள் எல்லாவற்றையும் கேள்விப்படுகிறது. எல்லாம் உடைய ராஜ்யத்திற்கு சமீபமா இருக்கிறோம் என்பதை உணர்த்துகிறது ராஜா. அதை உணர்ந்தவர்களாக ஜீவனம் பண்ண நீங்க கிருபை செய்யுங்க. உடைய ராஜ்யம் வரும் பொழுது எங்களை நினைத்தரல வேண்டுமாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.